மேலும் இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக சுதந்திர வாகன வாடகை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜூட் மேத்யூ நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப தமிழ்நாட்டில் இந்த வாகனங்கள் இயங்கலாம், ஆனா விதிமீறல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் நம்முடைய நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? முதல்ல தமிழக அரசு கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த விதிமீறல் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அது தொடர்பான புகாரையும் மேற்கொள்ளப்பட்டு அது முதல் நீதிபதி ஜஸ்டிஸ் சிவகுமார் முன்னிலையில 2019 நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருந்தது. இந்த ராபிடோ போன்ற நிறுவனங்கள், செயலி வடிவத்தில் செயல்படக்கூடிய நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்ரோச் பண்ணி நம்ம கொடுத்திருந்த மனு தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை எடுத்த நடவடிக்கை மீது தடை உத்தரவு பெறப்பட்டது. தொடர்ந்து 2 நீதிபதிகள் கொண்ட வினித் கொத்தாரி பெஞ்ச்ல இந்த ராபிடோ நிறுவனம் செயல்படுவதற்காக ஸ்டே ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. சோ இந்த ஸ்டே இன்னுமே இருக்கு. அதை மீறி தமிழ்நாடு அரசாங்கம் சமீபத்துல, அதுவும் நேற்று முந்தின தேத்துலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய சங்கங்கள் போராட்டம் செய்ததற்காக இன்னைக்கு கண் துடைப்பு வேலைகளை செய்யறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீதிமன்ற உத்தரவை மீறி எப்படி அரசாங்கம் செயல்படுது அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இன்னைக்கு அமைச்சர் பதில் சொல்றாரு. அமைச்சர் முதல்ல அமைச்சரை விமர்சிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் அமைச்சர் முதல் கட்டமாக சட்ட ஆலோசனைகள் அதை மேற்கொள்ளணும். ஏன்னா வாகனங்கள் வணிக பயன்பாட்டிற்கு வந்தால் மட்டுமே தான், அதாவது எல்லோ போர்டா 2 வீலர் ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது காப்பீடு நடைமுறைப்படுத்த முடியும். இல்லைன்னா காப்பீட்டு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பயன்பாட்டு வாகனங்களுக்கு சொந்த பயன்பாட்டு பிரீமியம் வசூலிக்கப்பட்டு அவர்களுடைய, அதாவது சொந்த உறுப்பினரா இருக்கவங்க, உறவினர்களா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த காப்பீடு செல்லும். 3வது நபர் யாரேனும் பயணம் செய்தால் அவர்களுக்கான காப்பீடுகள் கிடைக்காது. சமீபத்துல கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட மாலை முரசுன்னு நினைக்கிறேன், அந்த பத்திரிகை செய்தியாளர், பெண் செய்தியாளர் அறிவாலயத்து வாசல்லையே இந்த ராபிடோ பைக் டாக்ஸில டிராவல் பண்ணி சம்பவ இடத்திலேயே மரணம் அடைஞ்சாங்க. அவங்களுக்கும் எந்த விதமான காப்பீடு கிடைக்கல. ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை. அவர்களுக்கான நல வாரியம் ராஜஸ்தான் அரசாங்கம் வணிக வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டு ஆண்டுதோறும் 2000 கோடி ரூபாய் நல வாரியத்துல வழங்கப்படுது. இது மாதிரியான திட்டங்கள் தமிழக அரசு செயல்படுத்தாமல் நிறுவனங்களும் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்களும் செயல்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அமைச்சருடைய பேச்சுல தெளிவில்லை அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஜூட் மேத்யூ, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்ததற்கு நன்றி.